உடனே பாடுங்களே, இறைவனின் வீட்டினில் மகிழுங்களே, இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. உறவுகள் மகிழும், இறைவனின் அன்பில் வாழும். உள்ளங்கள் உறவுகள் மகிழும், இறைவனின் அன்பில் வாழும். அடுத்தவன் நலனில் அக்கறை கொண்டால் ஆண்டவன் வழியினில் நடந்திடலாம். அடுத்தவன் நலனில் அக்கறை கொண்டால் ஆண்டவன் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரையும் ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். ஆண்டவரில்லம் வாருங்களே, ஆனந்தமுடனே பாடுங்களே, இறைவனின் வீட்டினில் மகிழுங்களே, இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இனிய இம்மாலை வேளையிலே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஆலயத்தில் கூடியிருக்கும் உங்கள் யாவரையும் பங்கு குடும்ப விழாவின் 2ஆம் நாள் விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து இயக்கங்கள் பக்த சபைகள் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வழிபாடானது அர்ப்பணமிக்க குடும்ப தலைவருக்கு இலக்கணம் தூய யோசேப்பு என்ற மைய சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. அர்ப்பணம் என்பது தன்னையே கொடுப்பது. தூய யோசேப்பு திருக்குடும்பத்திற்காக தன்னையே மெழுகாக உருக்கி கரைத்தார் என்பது உண்மை. அதற்கான முதல் சான்று தன் மனைவி மரியாவின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தை விலக்கி ஏற்றுக்கொண்டதுதான். இரண்டாவது, ஏரோதுவின் சூழ்ச்சியிலிருந்து தன் மனைவியை காப்பாற்றி அவருடைய துன்பத்தில் அவரோடு இருந்து கண் விழித்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றதுதான். அடுத்ததாக தன்னுடைய மனைவி மகனை காப்பாற்ற தச்சு தொழில் செய்ததுதான். பொறுப்பான அர்ப்பணமிக்க குடும்ப தலைவராக விளங்கியவர் தூய யோசேப்பு. நம்மில் எத்தனை குடும்ப தலைவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அர்ப்பணமிக்க குடும்ப தலைவராக செயல்படுகிறோம்? சிந்திப்போம். தூய யோசேப்பை போன்று அர்ப்பணமிக்க குடும்ப தலைவர்களாக வாழும்போது நம் குடும்பங்களில் மன முறிவுக்கோ பிரிவுக்கோ இடமில்லை என்பதை உணர்ந்து பொறுப்பான குடும்பங்களாக உருவாக்க வரம் கேட்டு திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் பாதுகாவலர் சந்தியாகப்பருடைய பெருவிழாவின் 2ஆம் நாளாகிய இன்று உங்கள் அனைவருக்குமே திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டு தூய யோசேப்பு ஆண்டாக அன்னையாம் திருச்சபை கொண்டாடுகிறது. அதன் அடிப்படையிலே இன்று தூய யோசேப்பை பின்பற்றி
நல்ல அர்ப்பணமிக்க குடும்ப தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற உணர்வோடு அதை மைய சிந்தனையாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக பலிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் திரு ஜெரீஷ் ஜோசப், திருமதி ஆனி நிஷா பிள்ளைகள், சன்னா ஜே ஜோசப், ரயான் ஜே ஜோசப் குடும்பத்தார், திரு நிஷாந்த் ஜோசப், திருமதி லொரைட் ஷைனி பிள்ளைகள், ரித்திவ் என் ஜோசப், ரிஷவ் என் ஜோசப் குடும்பத்தார், திரு ராஜேஷ், திருமதி மேரி ஹேமலதா பிள்ளைகள், அனுரக்ஷியா, அஸ்லின் ரெக்ஷன், ஆட்லின் ரெக்ஷன் குடும்பத்தார், திரு ஜோனாஸ் முத்து, திருமதி ஷர்மிளா ஏஞ்சல் பிள்ளைகள், ஜோபிலின் ஷமிகா, ஜோசபின் கோன்ஷா குடும்பத்தார், திரு அமல்ராஜ், திருமதி ஜி ஜெனிரோ குழந்தை அன்பின் ஜியானா ரோமல் குடும்பத்தார், திருமதி எஸ்.ஆர். புஷ்பலதா மகன்கள் செல்வன் ஜெபின் ஜோஸ், செல்வன் மெர்பின், செல்வன் ஜியோ மெரின் குடும்பத்தார், திரு மோய்சன் கிங்ஸ்லி, திருமதி அனுஷா பிள்ளைகள், வனோஷ் கிங், வினோஷ் கிங் குடும்பத்தார், திரு மைக்கேல் ஆண்டனி, திருமதி ஸ்டார்லின் ஜெபராணி பிள்ளைகள், ஆங்கிலின் ஜெரின், ஜெனிகா மெரின், ஷியான் ஸ்டார்மி குடும்பத்தார், திரு மைக்கேல் ராஜ், திருமதி ஆன்சி மேரி அன்பின் அட்ரியானா மைக்கேல் குடும்பத்தார், திரு டேனி ஜஸ்டின், திருமதி ஜென்சி அன்பின் அட்ரியா டேனி குடும்பத்தார், திரு ஜோபி ஞானராஜ், திருமதி பேபி லீலா குடும்பத்தார், கப்பியரை சார்ந்த திரு சந்திரன், திருமதி ஷைலஜா பிள்ளைகள், ஆஸ்மின் ஷஜி, ஆஸ்பன் ஷைனு குடும்பத்தார், திரு வென்னிஸ் கிங்ஸ், திருமதி அமுதாராணி பிள்ளைகள், பென்சிங் அல்பிட்டோ, ஆனிங் லொரைட்டோ குடும்பத்தார், திரு ராபர்ட், திருமதி சாந்திகலா பிள்ளைகள், ரிஜோ ரினிஷா குடும்பத்தார், திரு டார்வின் ஷெர்லின்ஸ், திருமதி லிண்டா நிம்மி பிள்ளைகள், அன்பின் திஷா ஷெர்லின்ஸ், லியோவின் ஷெர்லின்ஸ் குடும்பத்தார், அன்பின் ஜோகனுடைய 10வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டவருக்கு நன்றி பலியாக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் திரு ஜோஸ், திருமதி ஜெல்வா பிள்ளைகள், ஜெர்விஸ் ஜோஸ், ஜெர்மினா ஜோஸ் குடும்பத்தார், திரு ஆல்வின் ராஜேஷ், திருமதி சுபி அன்பின் நிஷல் டார்த்தி குடும்பத்தார், திரு இயேசு மரியான் டேவிட் குடும்பத்தார், ஆப்பிக்கோடு பகுதியை சார்ந்த திரு சட்டன், திருமதி பிந்து பிள்ளைகள், ஷாருக் ஷாகித் குடும்பத்தார், திரு ஞானமிக்கேல், திருமதி கில்டா பிள்ளை, ஆஷிப் ரிஷோ குடும்பத்தார், திரு சுந்தர்ராஜ், திருமதி ஷர்மிளா சுந்தர், அன்பின் கெவின் சந்தியாகோ குடும்பத்தார், திரு டைட்டஸ் ஆண்டனி, திருமதி கவிதா பிள்ளைகள், டிவிரா டிகானா டிஃப்னா குடும்பத்தார், திரு ஜார்ஜ் ராஜரத்னம், திருமதி அலங்காரம் பிள்ளைகள், அஜின் ராஜா ஆன்சி குடும்பத்தார், திருமதி ஜெயஸ்ரீ, செல்வன் அனிஷ் வினிஷ் குடும்பத்தார், திரு ஜஸ்டின் லீனஸ், திருமதி ஜோஸ்பின் பேபி பிள்ளைகள், லிஜோ லிபிஷா குடும்பத்தார், திரு செபாஸ்டின், திருமதி லிசி குடும்பத்தார், திரு மார்டின், திருமதி லூயிஸ் மகன் செல்வன் கிளிண்டன் ஷைஜு குடும்பத்தார், திரு மனோஜ், திருமதி லின்சி பிள்ளைகள், அப்ரிஷ் அலைனா குடும்பத்தார், மற்றும் திரு சுரேஷ், திருமதி பிரின்சி மகள் அன்பின் அஸ்னி ப்ரூனா குடும்பத்தார். இந்த குடும்பங்கள் ஆண்டவருக்கு நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்கள் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், இவருடைய குடும்ப வாழ்விலை மகிழ்வும் சமாதானமும் நம்முடைய பாதுகாவலருடைய அருளால் பெருகவும், இவர்கள் வாழ்கின்ற காலம் வரையிலும் இறைவனும் இவர்களை ஆதரித்து வழி நடத்திடவும் இந்த குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். மேலும் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற அனைத்து பக்த சபைகள், இயக்கங்கள், அதில் இணைந்து செயல்படக்கூடிய அனைவருடைய கருத்துக்களுக்காக வேண்டுவோம். இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருமே ஆசீர்வதித்து இவர்கள் வழியாக இந்த பங்கு சமூகத்தை மேன்மேலும் வளப்படுத்தவும், இவர்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் துலங்கி இறையாட்சியை பரப்புகின்ற கருவிகளாக இவர்கள் ஒவ்வொருவருமே செயல்படவும், வாழ்கின்ற பகுதிகளிலே இறையாட்சியை பரப்புகின்றவர்களாக வாழ்ந்திடவும் இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். இன்னும் நம் அனைவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த பலியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம். இரக்கம் நிறைந்த இறைவா, எல்லோரும் சமம் என்று கூறும் நாங்கள் இறைவாக்கினர் ஆமோஸ் காலத்தை போல நலிந்தோர் மீதும் துன்பப்படுத்தவர்கள் மீதும் சுமைகளை சுமத்தியும் அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இரக்கமற்று இருந்திருக்கின்றோம். இவற்றுக்காக மனம் வருந்துகின்றோம். மன்னித்தருள்வா இறைவா. மன்னிப்பு தாருமையா
எங்களுக்கு தந்த பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்த, அறப்பணிகள் ஆற்ற அன்பியங்கள் பக்த சபை இயக்கங்கள் மூலம் வாய்ப்புகளை அளித்தீர். அவற்றை பயன்படுத்தாமல் சோம்பலை அணிந்து வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்தருள்வா இறைவா. மன்னித்து மனிதநேயம் காக்கும் இறைவா, வாழ்க்கையின் உரிய குறிக்கோள்களை குழித்தோண்டி புதைத்துவிட்டு வரட்டு கௌரவம், விட்டு கொடுக்காமை, பொறாமை போன்ற பல்வேறு துர்க்குணங்களில் வாழ்ந்து ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னித்தருள்வா இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நிலை வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா,
மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விளக்குகள் எதுவானாலும் தீபத்தின் நோக்கம் ஒளி கொடுப்பதே. இருளில் ஒளி தன்னை மெருகூட்டி பாதையில் உள்ள தடைகளை தெளிவாக காட்டும் என்பது போல நமது பாதுகாவலரின் 2ஆம் விழாவினை தலைமையேற்று புனித சந்தியாகப்பர் வழியாய் நமக்காய் ஜெபிக்க வந்துள்ள அருள் தந்தை சார்லஸ் பிஜு அவர்களை குத்துவிளக்கின் முதல் ஒளியை ஏற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவின் ஒளியில் நடந்து இறை சிந்தனைகளை எம்மில் விதைத்து எம் பங்கை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தை மற்றும் இணைப்பங்கு தந்தை அவர்களை 2ஆம் திரியேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமக்காக ஜெபிக்க வந்துள்ள அருள் சகோதரி அவர்களை குத்துவிளக்கின் 3ஆம் திரியை ஒளியேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்து தம் வாழ்க்கை முறையில் தம் ஊரின் வளர்ச்சிக்காக தன் பணியை செய்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தின் நிர்வாகிகள் ஒருவரை ஒளியேற்ற வருமாறு அன்பாய் அழைக்கிறேன். பெண்கள் முன்னேற்றத்திற்காக தன் பணியை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் பணிக்குழு நிர்வாகியை ஒளிவேற்ற வருமாறு அழைக்கின்றேன். அன்னை மரியின் மேல் உண்மையான பக்தி கொண்டு மரியாயின் வழியில் நடந்து நமக்காய் ஜெபித்து கொண்டிருக்கும் மரியாயின் சேனையர் சார்பாக ஒளியேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தம் பங்கு வழிபாடுகளின் தம் பங்களிப்பை சிறப்பாக அளித்து கொண்டிருக்கும் வழிபாட்டு குழு நிர்வாகி ஒருவரை ஒளியேற்ற வருமாறு அன்பாய் அழைக்கிறேன். சிறார் பணிக்குழு சார்பாகவும் இளைஞர் இயக்க சார்பாகவும் மறைக்கல்வி மன்றத்தின் சார்பாகவும் அடித்தள முழு வளர்ச்சி சங்கத்தின் சார்பாகவும் ஒருவராக ஒளியேற்ற வருமாறு அன்பாய் அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்காது அவரை அவமதித்தனர். தங்களுடைய மனைவிமார்களை அன்பாய் நடத்தாமல் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவரது திருப்பெயரை களங்கப்படுத்தினர். எனவே ஆண்டவர் தம் மக்களுக்கு தண்டனை வழங்கவும் அவர்களை தூய்மைப்படுத்தவும் வருவார். மேலும் நாம் வாழும் குடும்பங்களில் அன்பு மேலோங்கவும் ஒருவரை ஒருவர் நம்பி உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என மனதில் நிறுத்தி இவ்வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். இதற்கு காரணம் யாது என்று வினவுகிறீர்கள். காரணம் இதுவே: உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்யாதே. உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ. ஆதலால் எவனும்
தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாயிருப்பானாக. ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கிறவன் வன்முறை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் ஜீவனை தினம் பாடும் ஒரு பாடல் நீயாகுவாய். உயிர் தேடும் உறவாகுவாய், உயிர் வாழும் உயிராகுவாய். சொல்லி உலகெல்லாம் உருவாக்கினாய், உன் அன்பில் உலகில் என் உயிராகினாய். சொல்லி உலகெல்லாம் உருவாக்கினாய், உன் அன்பில் உலகில் என் உயிராகினாய். உன் பாதையில் நாள்தோறும் செல்ல நானும் பின் செல்ல, உன் பாதையில் நாள்தோறும் செல்ல உன்னோடு பலியாகுவே. நான் பேசும் மொழியாக்குவாய், உன் ஆசை நான் தீர்க்கும் வழியாக்குவாய். நான் பேசும் வழியாகுவாய், உன் ஆசை நான் தீர்க்கும் வழியாகுவாய். உன் சாயலில் உலகெல்லாம் செல்ல உறவின் வழி வெல்ல, உன் சாயலில் உலகெல்லாம் செல்ல உறவின் வழி செல்ல. உயிர் தேடும்
இன்றைய இரண்டாம் வாசகமானது திருதூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மணமான கணவரின் தலையான கடமைகளை தூய பவுலடியார் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பட்டியலிடுகிறார். தம்மை முழுமையாக தம் மனைவிக்கு கையளிப்பதன் மூலம், தன் மனைவியின் நல்வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம், தன் மனைவியின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் கணவன் தன் மனைவியை அன்பு செய்கிறார் என கூறும் வாசகத்திற்கு இரண்டாம் வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அவர் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மை ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தன் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையரை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம்மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நான் உங்களிடம் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 19 இறை திருவார்த்தைகள் 4 முதல் 6 முடிய.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 19 இறை திருவார்த்தைகள் 4 முதல் 6 முடிய. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இவ்வாறு கூறப்பட்டிருப்பதை மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய விழாவினை நம்முடைய பங்கு குடும்ப விழாவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே அர்ப்பணமிக்க குடும்ப தலைவனுக்கு இலக்கணம் புனித யோசேப்பு என்கின்ற நல்ல ஒரு சிந்தனையை நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்வாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித யோசேப்பு ஆண்டை இந்த ஆண்டிலே அறிவித்திருக்கின்றார்கள். புனித யோசேப்பு அகில உலக திரு அவையினுடைய பாதுகாவலராக அறிவிக்கப்பட்ட 150வது ஆண்டு நினைவு இந்த ஆண்டு சிறப்பிக்கப்படுகின்றது. 1870 அகில உலக பாதுகாவலராக புனித யோசேப்பை திருத்தந்தை அவர்கள் அறிவித்தார்கள். அதனுடைய நினைவாக இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் புனித யோசேப்பினுடைய வாழ்வியல் பண்புகளை நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் கொண்டாட வேண்டும், அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையிலே அவர் கொடுத்திருக்கின்றார். மட்டுமல்லாமல் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2020 ஆண்டிலே, கடந்த ஆண்டிலே, இந்த ஆண்டை குறிப்பிடுகின்ற சிறப்பிக்கின்ற விதத்திலே ஒரு திருத்தூது மடலை அவர்கள் வெளியிட்டார்கள். பேத்ரிஸ் கோர்தே, அதாவது ஒரு தந்தையின் இதயத்தோடு என்கின்ற இந்த ஒரு மடலை அவர்கள் எழுதினார்கள். இதற்கு ஒரு காரணம் இந்த 150வது ஆண்டு நினைவு. இன்னொரு காரணம், இந்த உலகம் கொரோனாவினால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான பயங்களோடும் அடுத்த நாள் வாழ்வு உண்டா என்கின்ற ஒரு எதிர்கால விரக்தியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே ஒருவர் மற்றவருக்கு ஒரு தந்தையினுடைய இதயத்தை கொடுக்க வேண்டும், நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு நான் பொறுப்பானவன் பொறுப்பானவள் என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும் என்ற அந்த ஒரு பின்னணியோடு தான் இந்த திருத்தூது மடலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, புனித யோசேப்பு இந்த புனிதரை பற்றி நாம் பல நேரங்களிலே அறிந்திருந்தாலும் மிக குறுகிய நிலையில்தான் அவரை பற்றி அல்லது அவருடைய வாழ்க்கையை பற்றி அல்லது அவருடைய ஆழமான ஆன்மீகத்தை பற்றி நாம் சிந்தித்திருப்போம். மிகச்சிறந்த ஒரு புனிதர், பல்வேறு காரியங்களுக்கு இவர் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். திருக்குடும்பத்தினுடைய தலைவர், குடும்பங்களுக்கு பாதுகாவலர், நற்படிப்பிற்கு பாதுகாவலர் என்றெல்லாம் இவரை பல நிலைகளிலே பாதுகாவலராக திரு அவை அறிவித்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு புனிதர் எப்படி ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு, ஒரு குடும்ப தலைவருக்கு அல்லது ஒரு குடும்பத்தின் மீது அதிக அக்கறையோடு செயல்படுபவர்கள் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அது நிச்சயமாக ஆண்கள் மட்டும் அல்ல, ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று தலைமைத்துவத்தோடு
செயல்படுகிற ஒவ்வொருவருக்குமே இந்த புனிதர் என்ன சொல்லி தருகின்றார் என்பதை இந்த நாளிலே 2 நிலைகளிலே நாம் சிந்திக்கின்றோம். முதலாவதாக இந்த யோசேப்பு என்கின்ற இந்த புனிதர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல பாடம். ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு கணவன் மனைவி இருவருமே ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். வரலாற்றிலே ஒரு நிகழ்வை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கார்ல் மார்க்ஸ், ஜூலியா ஜென்னி என்கின்ற ஒரு குடும்பத்தினர். இந்த கார்ல் மார்க்ஸ் மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சிக்கு, அல்லது இன்று தொழிலாளர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு நல்ல காரியங்களுக்கு பொறுப்பானவர் இந்த கார்ல் மார்க்ஸ். 35 ஆண்டுகள் பிரிட்டிஷ் நூலகத்திலே பல நூல்களை அவர் கற்று தேர்ச்சி பெற்றார். இந்த நூல்களை கற்று தேர்ச்சி பெற்றதை விட தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த அடிகள், தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்கள், இவைகளெல்லாம் வைத்து மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகத்தை இவர் கொடுத்தார். இந்த புத்தகம் எல்லோராலும் பாராட்டப்பட்டது. பல நல்ல விமர்சனங்களை பெற்று வந்த புத்தகம் இந்த மூலதனம் என்கின்ற புத்தகம். இன்றும் தொழிலாளர்களை வழிநடத்துவதற்கு இந்த புத்தகத்தை பயன்படுத்துகின்றார்கள். இந்த புத்தகம் பாராட்டப்படுகின்ற வேளையிலே இந்த கார்ல் மார்க்ஸிடம் அவருடைய இந்த சிறப்பு படைப்பை பற்றி பேட்டி கேட்டார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அழுது கொண்டே சொன்னார். இன்று இந்த சிறப்பான மூலதனம் என்கின்ற புத்தகம் உருவாவதற்கு நான் மட்டுமல்ல காரணம். என்னை மணந்து கொண்ட என்னுடைய மனைவி ஜூலியா ஜென்னி, அவளை கட்டாயம் நான் நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய 4 குழந்தைகளோடு இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முன்பாக பல்வேறு இன்னல்களை நான் அனுபவித்தேன். இந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்காக உணவு கொடுப்பதற்கு கூட என்னிடம் வசதி இல்லை. சுமார் 6 வருடங்கள் கொசுக்கள் நிறைந்த ஒரு சேரி பகுதியிலே எங்களுடைய குடிசை அமைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து வந்தோம். என்னுடைய மனைவி ஜூலியா ஜென்னி பிரஷ்ய அமைச்சருடைய ஒரு சகோதரி, மிக அதிகமாக கற்று தேர்ச்சி பெற்றவர். என்னை காதலித்து மணந்து கொண்ட ஒரே காரணத்திற்காக தன்னுடைய குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவள். இந்த 4 குழந்தைகளையும் வைத்து அவர்களுக்கு உணவு ஊட்டி கொண்டு எங்களுடைய குடும்பத்தை நடத்துவது என்பது மிக மிக கடினமான ஒரு பாதையாக இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய 1 வயது குழந்தை, பெண் குழந்தை இறந்த வேளையிலே அந்த குழந்தையை அடக்கம் செய்வதற்கு ஒரு சவப்பெட்டி வாங்குவதற்கு கூட போதிய பண வசதி இல்லை. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் என்னால் நிலைத்து அல்லது உயிரோடு வாழ முடிந்தது, இந்த புத்தகத்தை இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடிந்தது என்றால் மிகப்பெரிய பங்கு என்னுடைய மனைவி ஜூலியா ஜென்னிக்கு தான் என்று சொல்லி அவர் கண்ணீர் மல்க கூறுவார். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இந்த சூசேப்பருடைய வாழ்வை அல்லது அன்னை மரியா இவர்கள் இருவரும் இணைந்த குடும்ப உறவை நாம் பார்க்கின்ற வேளையிலே ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுத்து நடக்கக்கூடிய பண்பு மிக மிக அதிகமாக வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த சூசேப்பர் எவ்வாறு தன்னுடைய மனைவியை பார்த்தார் என்றால், அவருடைய முதல் அனுபவமே நம் எல்லோருக்கும் மிகச்சிறந்த மாதிரியாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது இறைவசனத்திலே அன்னை மரியாள் தன்னுடைய துணை இல்லாமல் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர் நினைத்த ஒரு எண்ணம், அவளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க அவர் விரும்பவில்லை. ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுத்து நடக்கக்கூடிய குடும்ப உறவு என்பது ஒருவர் மற்றவரை இகழ்ச்சிக்கு உட்படுத்தாத அந்த பண்பிலிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது யோசேப்பு நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்று கணவன் மனைவி எந்த அளவிற்கு ஒருவர் மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள், ஒருவர் மற்றவரை எந்த அளவிற்கு கனப்படுத்துகிறார்கள், ஒருவர் மற்றவரை எந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக கருதுகிறார்கள் என்று நம்ம ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்வையும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், பல நேரங்களிலே ஒருவர் மற்றவரை இகழ்ச்சிப்படுத்தக்கூடிய குடும்ப உறவுகள் தான் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கணவன் எப்பொழுது எடுத்தாலும் மனைவியை பற்றி அல்லது அவளுடைய குடும்பத்தை பற்றி அல்லது அவளுடைய அழகை பற்றி, அவளுடைய வார்த்தைகளை பற்றி, அவளுடைய கல்வி நிலையை பற்றி
குறை சொல்லிக் கொண்டு வாழக்கூடிய குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். மனைவி எதற்கெடுத்தாலும் கணவனை பற்றி, அவருடைய தாய் தந்தையை பற்றி, அவருடைய குடும்பத்தினரை பற்றி, அவருடைய கல்வி அறிவை பற்றி அல்லது அவருடைய தொழிலை பற்றி, அவருடைய அழகை பற்றி குறை சொல்லிக் கொண்டு வாழக்கூடிய குடும்ப சூழ்நிலைகளை நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த யோசேப்பு குடும்பம் கற்றுத்தரக்கூடிய முதல் செய்தி, ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்ற வேளையிலே நம்ம எல்லோருக்குமே தெரியும் எத்தகைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அவளுடைய பெற்றோர் அருகில் இருப்பார்கள், உறவினர்கள் அருகில் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் ஓடோடி வந்து உதவி செய்வார்கள். ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கின்ற சூழ்நிலை எவ்வாறு இருந்தது? அங்கு பெற்றோர்கள் இல்லை, உதவி செய்வதற்கு உறவினர்கள் இல்லை. சட்டத்தை மதிக்காமல் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொல்லி பல யூதர்கள் கூட அவர்களை விட்டு புறந்தள்ளி ஓடிவிட்டார்கள். ஆனால் தனித்த ஒரு மனிதனாக தன்னுடைய மனைவியோடு உடனிருந்தவர் புனித யோசேப்பு. நம்ம எல்லோருக்குமே தெரியும், கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக வாந்தி எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அத்தனை சூழ்நிலைகளிலும் தனி ஒரு மனிதனாக இந்த யோசேப்பு இருந்தார் என்றால் தன்னுடைய மனைவிக்கு தான் தோள் கொடுப்பவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இந்த வேளையிலே எத்தனை பயணங்களை அவர் மேற்கொண்டார். இந்த பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு செல்ல வேண்டும், எகிப்திலிருந்து நாசரேத்திற்கு வர வேண்டும், குழந்தையும் தாயையும் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தன்னுடைய மனைவிக்கு பக்க துணையாக இருந்தவர் தான் புனித யோசேப்பு. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம், நம்முடைய குடும்பங்களில் ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுப்பவர்களாக மாற வேண்டும். குற்றம் பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்திற்கும் குற்றம் பார்க்க முடியும். காலை முதல் மாலை வரை என்னுடைய கணவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நான் கூர்ந்து கவனித்தேன் என்றால் 1000 குற்றங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியும். காலை முதல் மாலை வரை என்னுடைய மனைவி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நான் உற்று பார்த்தேன் என்றால் 1000 குறைகளை என்னால் கண்டுபிடிக்க முடியும். குறைகளை பார்ப்பவர்கள் நிச்சயமாக குடும்பங்களை வழிநடத்த இயலாது. இந்த யோசேப்பு மரியாள் குடும்பம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய, அல்லது இந்த யோசேப்பு என்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த புனிதர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி, ஒருவர் மற்றவரை இகழ்ச்சிக்குள்ளாக்காதீர்கள், ஒருவர் மற்றவருடைய இன்ப துன்பங்களில் நீங்கள் உடனிருக்க வேண்டும் என்கின்ற நல்ல செய்தியை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இன்று நாம் வாழக்கூடிய குடும்பங்களிலே எதற்கெடுத்தாலும் திருமண முறிவு அல்லது டைவர்ஸ் என்பது இன்று எளிதான ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சின்ன பிரச்சனைகள் என்றாலும் தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு தன்னுடைய தாய் தந்தை வீட்டிற்கு ஓடி செல்லக்கூடிய பிள்ளைகள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களை, சேர்ந்து கணவன் மனைவியாக துன்பங்களோடு குடும்பங்களை கட்டி எழுப்புவது இந்த யோசேப்பு மரியா வாழ்ந்த குடும்பத்திலே அடிப்படை அங்கமாக இருந்தது. கடவுளுடைய குழந்தை இயேசு என்று சொன்னாலும் கூட இந்த சாதாரண உலகத்திலே சாதாரண மனிதர்கள் படுகின்ற பிரச்சனைகளையும் சாதாரண மக்கள் படுகின்ற பொருளாதார சிக்கல்களையும் இந்த யோசேப்பு மரியா குடும்பம் சந்தித்தது. ஆனால் ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுக்க அவர்கள் மறக்கவில்லை. அன்னை மரியாள் கூட இந்த யோசேப்பை முன்னிலைப்படுத்தி வாழ்வதை பார்க்க முடிகின்றது. குழந்தை இயேசுவை காணாமல் அவர்கள் ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற வேளையில் இயேசுவை கண்டவுடன் அன்னை மரியாள் சொல்லுகின்ற வார்த்தை, உன்னுடைய தந்தையும் நானும் இவ்வளவு நேரம் உன்னை தேடிக் கொண்டிருந்தோமே என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களை, எந்த அளவிற்கு தன்னுடைய கணவனை, எந்த அளவிற்கு தன்னுடைய மனைவியை ஒரு கணவன் மனைவி முன்னிலைப்படுத்தி வாழ்கிறார்களோ, அவர்களை உயர்வாக மதிக்கிறார்களோ, அவர்களுடைய குறைபாடுகளை கடந்து நிறைவை நேசிக்க பழகுகிறார்களோ, அங்கே குடும்பம் மகிழ்ச்சியை நோக்கி நடக்கும். அந்த குடும்பம் தான் ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுக்கிற குடும்பமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒரு குடும்ப தலைவர் அல்லது குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதருக்கு இந்த யோசேப்பு சொல்லித் தரக்கூடிய பாடத்தை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய திருத்தூது மடலில் மிக அழகாக தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஒரு குழந்தையை வளர்க்கின்ற பொறுப்பு உணர்வுதான் ஒரு தந்தையினுடைய மிக மிக உயர்ந்த ஒரு பணியாக இருக்கிறது. எவ்வாறு யோசேப்பு தன்னுடைய குழந்தை இயேசுவை வளர்த்தார்? திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், விண்ணக தந்தையினுடைய நிழலிலே இயேசுவை அவர் வளர்த்தார் என்று. அன்பிற்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும்
அல்லது குடும்பத்தை வழிநடத்துகின்ற ஒவ்வொரு மக்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை திருத்தந்தை சொல்லுகிறார்கள். விண்ணக தந்தையினுடைய நிழலிலே நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அண்மையிலே ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். என்னை மிகவும் வேதனைப்படுத்திய ஒரு மிக அதிர்ச்சிகரமான ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய பெண் பிள்ளை என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஒரு பையனை காதலித்து பல்வேறு சிக்கல்களை சந்தித்து சமூகம் எங்களை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு அவமரியாதையை என்னுடைய மகள் வாங்கி தந்தாள். அவளோடு நான் அதிகமாக பேசுவதில்லை. அவளை கண்டாலே வெறுப்பாக இருக்கிறது. அப்பா என்று என்னை அழைத்து கொண்டு வந்தால் கூட எனக்கு துரோகம் செய்து விட்டாய், என்னுடைய முகத்தில் முழிக்காத நீ என்று சொல்லி அவளை நான் துரத்தி விடுகிறேன். நான் என்ன செய்ய ஃபாதர் என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த இயலாமையை பேசிக் கொண்டிருந்தார். நான் கேட்டேன், இது இன்று இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு தந்தை என்கின்ற நிலையிலே உங்களுடைய மகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துள்ளீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நிச்சயமாக செய்துள்ளேன். வெளிநாட்டில் இருந்தேன், கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக பாடுபட்டு உழைத்தேன். கேரளாவுக்கு வேலைக்கு போவேன். எந்த விழாக்களையும் கூட நான் இங்கு வந்து கொண்டாடுவது கிடையாது. 2 நாட்கள் விடுமுறைக்கு வந்தேன் என்றால் ஒருவேளை வேலை செய்தால் என்னுடைய பிள்ளைகளை இன்னும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாமே என்று சொல்லி வேலை செய்கின்ற இடத்திலே தங்கிவிடுவேன். இதைவிட ஒரு தந்தை என்ன நல்ல காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க முடியும் என்று அவர் ஏக்கத்தோடு சொன்னார். நான் கேட்டேன், இந்த குழந்தை உங்களை விட, உங்களுடைய அன்பை விட இன்னொரு பையனுடைய அன்பு, அவனுடைய நேசம்தான் முக்கியம் என்று நினைத்த ஒரு காரணத்தினால்தான் அவள் இப்படி ஒரு அவமரியாதை என்று நீங்கள் கருதுகின்ற செயலை செய்திருக்க வேண்டும். ஏதாவது நடந்ததா என்று ஒவ்வொரு நிகழ்வாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் சொன்னார். நான் கேட்டேன், நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒன்று அவர் சொன்னார், ஆமாம் ஃபாதர், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நான் குடிக்கிறேன், இதில் என்ன தப்பு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தண்ணி அடிக்கிற வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியுமா அல்லது தெரியாமல் நீங்கள் செய்வீர்களா? அது வீட்டில் சில நேரத்தில் 2-3 பாட்டில் வச்சிருப்பேன், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது வாய்ப்புகள் குறைவு. அப்படி என்றால் ஒரு குடிகாரன் என்பதை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா என்றால், ஆமாம் ஃபாதர், ஒரு நாள் என்னுடைய பிள்ளை வந்து, அப்பா குடிக்காதுங்கப்பா, அப்படி குடிச்சாலும் நீங்க வீட்டில் குடிக்காதுங்கப்பா என்று சொல்லுகின்ற வேளையிலே கோபத்தோடு அவளை திட்டி அனுப்பிவிட்டேன். நான் வேலை செய்கிறேன், நான் குடிக்கிறேன், உனக்கு ஏதாவது குறை வச்சனா என்று நான் திட்டி அனுப்பினேன். சொன்னேன், நிச்சயமாக இது ஒரு முக்கியமான செயல், நீங்கள் செய்த தவறு. உங்களுடைய குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எத்தகைய அன்பை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு வீட்டிலேயே ஒரு பார் உருவாக்கி உங்களுடைய குழந்தைகள் முன்னிலையிலே குடிப்பழக்கத்தை நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள் என்றால் உங்கள் மீது உங்களுடைய குழந்தைக்கு எவ்வாறு அன்பு வரும்? குடித்துவிட்டு என்ன செய்வீர்கள்? நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை பெண்டாட்டிட்டு தான் சண்டை போவேன், வேற யார்கிட்டையும் நான் சண்டை போகவே மாட்டேன். பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், நான் யார்கிட்ட சண்டை போவேன், பெண்டாட்டிட்டு தான் சண்டை போவேன். உங்க பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு படித்து கொண்டிருப்பார்களா? இல்ல வந்து சொல்லுவாங்க, அப்பா சண்டை பிடிக்காங்க அப்பான்னு சொல்லிட்டு. அம்மாவை ஒரு பிள்ளை பிடிச்சிட்டாலும் என்ன ஒரு பிள்ளை பிடிச்சிட்டாலும், ஆனால் நாங்கள் மாறி மாறி தகாத கெட்ட வார்த்தைகள் பேசிவிட்டு எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் கழித்து அது முடிந்துவிடும் என்று. இப்படி என்றால் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை இதுவரை சந்திக்கவில்லை. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இணைந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், இணைந்து சிந்திக்கிறார்கள், அன்போடு உரையாடுகிறார்கள், அதை நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்ற ஒரு செய்தியைத்தானே உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். 3ஆவதாக, பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? நான் வேலையில்லை ஃபார் போவீங்க, நான் எங்க கோயிலுக்கு போக முடியும்? சரி, வேலையை போயிட்டு சாயந்தரம் வந்துடுவீங்க, ஜெபமாலையாவது ஜெபிப்பீங்களா? நான் பைபிள் வாசிப்பேன். எல்லாரும் அவங்கவுங்க பாட்டில் பைபிள் வாசித்துட்டு என்ன செய்வாங்க, தூங்கிடுவாங்க. என்றாவது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து கடவுளை தேட வேண்டும், கடவுளுடைய பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இறை வார்த்தை இணைந்து படித்து சிந்திக்க வேண்டும், கடவுள் சொல்லக்கூடிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று கடவுள் அந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா?
குறைவுதான் ஃபாதர். பிள்ளைக்கு ஞான ஸ்நானத்துக்கு தான் நான் சேர்ந்து போனது. அவளுக்கு புது நன்மைக்கு கூட வீட்டில் இறைச்சி வெட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இறைச்சிக்காரங்களை பார்க்க போனேனே தவிர புது நன்மைக்கு நான் போய் பங்கெடுக்கல. அப்படி என்றால் உங்களுடைய பிள்ளை இன்னொரு பையனை காதல் செய்தது அல்லது அது ஒரு அவமரியாதை உருவாக்கியது, கெட்ட பெயரை உருவாக்கியது, குடும்பத்தினுடைய நல்ல பெயருக்கு களங்கம் உருவாக்கி விட்டது என்று சொல்லி அவளை வெறுக்கிறேன் என்று சொல்வதிலே எந்த விதமான நியாயமும் கிடையாது. அந்த குழந்தை தன்னுடைய அன்பு அனுபவத்திலிருந்து உங்களுடைய அன்பும் உங்களுடைய மகிழ்ச்சியும் பெற்றோருடைய இருக்கக்கூடிய அந்த உறவும் கிடைக்காத ஒரு காரணத்தினால்தான் இந்த குழந்தை தடமாறி போனது. இந்த பெற்றோர் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து உரையாடுபவர்களாக, சேர்ந்து உணவருந்துபவர்களாக, சேர்ந்து ஜெபிப்பவர்களாக, தங்களுடைய அன்பை அவர்களுக்கு காட்டுபவர்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த குழந்தை இவ்வாறு சென்றிருக்காது. உங்களுடைய குழந்தையை வெறுப்பதை விட, வெறுத்து ஒதுக்குவதை விட, அனாவசியமாக திட்டுவதை விட சென்று அந்த குழந்தையோடு பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த குழந்தைகளோடு அமருங்கள். கணவன் மனைவி 2 பேருமே சண்டை பிடிக்காதீர்கள். குடிப்பழக்கத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு கட்டாயம் குடிக்க வேண்டும் என்றால் வெளியில் இருந்து குடித்து வாருங்கள். வீட்டிற்குள் பாரை உருவாக்காதீர்கள் என்று சொன்னேன். நிச்சயமாக அந்த சிந்தனை திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். யோசேப்பு எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை நடத்தினார் என்றால், தன்னுடைய குழந்தைக்கு அவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார், உழைக்க கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் உழைக்க கற்றுக் கொடுத்தார். என்று பல பெற்றோர்கள், பல தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு உழைக்க கற்றுக் கொடுப்பதில்லை. ஒரு அம்மா பிள்ளைகிட்ட சொன்னாங்க, மக்களே கல்யாணம் முடிச்சிட்டு சமையல் பண்ண ஒன்று எப்படின்னு சொல்லுவாங்க, நீ பாரு மாமியார் சமைக்கிறாளா இல்லையான்னு பாரு, சமைக்கலன்னா நீ என்ன செய்ய வேண்டாம், சமைக்க வேண்டாம், இல்லைன்னா ஒன்ன எண்ணெயும் அங்க ஒரு எப்படி மாத்திடுவாங்க, எப்படி மாத்திடுவாங்க, வேலைக்காரியா மாத்திடுவாங்க. யாரு சொல்லி கொடுத்த நல்ல காரியம், நல்ல செய்தி? அம்மா குழந்தைக்கு சொல்லி கொடுத்த நல்ல செய்தி. நல்ல செய்தியா இது? நல்ல செய்தியா? மிக மிக மோசமான செய்தி. நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு விரங்கரி வைக்க தெரியாது, பெரிய வேலையா ஒரு விரங்கரி வைக்க தெரியாது, ஒரு மீன் குழம்பு வைக்க தெரியாது. என்ன காரணம்? என்ன காரணம்? நிச்சயமாக அங்கே தலைமைத்துவம் நடைபெறவில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை உருவாக்கவில்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் துன்பத்தை அனுபவித்து விடக்கூடாது, பஞ்சு மெத்தையில் எப்போதும் படுத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எதிர்காலத்திலே மாறிவிடுகின்றது. கணவன் மனைவி குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெட்டியை கட்டிட்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு போறேன், என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வாழக்கூடிய சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. விண்ணக தந்தையினுடைய நிழலிலே வாழ்வதற்கு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். புனித யோசேப்பு ஆண்டவர் இயேசுவோடு உடன் இருந்தார். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கவனித்தார். தவறுகள் செய்கின்ற வேளையிலே ஒருவேளை கடினமான வார்த்தைகளை பேசுபவராக புனித யோசேப்பு விவிலியத்திலே வெளிப்படுத்தப்படவில்லை. மிக அமைதியான ஒரு மனிதராக, அவருடைய குரலாக அன்னை மரியாள் பேசுபவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. தன்னுடைய மகனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் புரிந்து கொண்டார், பொறுப்புணர்வோடு செயல்பட்டார். இயேசுவில் அன்பிற்குரியவர்களை, இன்று இத்தகைய ஒரு தலைமை பண்பைத்தான் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளோடு உருவாக்க திருத்தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு தருகின்றார்கள். நம்முடைய குடும்பத்திலே இந்த புனித யோசேப்பினுடைய இந்த தலைவன் என்கின்ற பண்பை உருவாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தாயும் தந்தையும் ஒருவர் மற்றவரை குறை சொல்பவர்களாக, தங்களுடைய பிரச்சனைகளை பிள்ளைகள் முன்பாக வெளிப்படுத்துபவர்களாக, தங்களுடைய அடித்தடிகளை பிள்ளைகள் முன்னிலையிலே அரங்கேற்றுபவர்களாக இல்லாமல் தந்தையும் தாயும் இணைந்த தோள்களாக நடந்து செல்லுகின்ற வேளையிலே எவ்வாறு கார்ல் மார்க்ஸ், ஜூலியா ஜென்னி தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இணைந்த தோள்களாக இருந்தார்களோ அதுபோன்று நம்முடைய குடும்பங்களிலும் இந்த இணைந்த தோள்கள் இருக்கிற வேளையிலே குடும்பம் நிறைவுள்ள ஒரு மகிழ்வுள்ள குடும்பங்களாக வளரும். இரண்டாவதாக நம்முடைய
பிள்ளைகளோடு உள்ள உறவிலே விண்ணக தந்தையினுடைய நிழலாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க முயற்சிக்க வேண்டும். அவர்களுடைய அசைவுகளை அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய சுதந்திரத்தை மதிப்பவர்களாக, அவர்களாகவே சிந்தித்து பல முடிவுகளை எடுப்பதற்கு பெற்றோர்கள் தடை கற்களாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அப்படி வாய்ப்புகளை கொடுக்கிற வேளையிலே நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களில் வளரக்கூடிய பிள்ளைகளும் ஆற்றல் உள்ளவர்களாக, இந்த சமூகத்திலே நல்ல முறையில் வாழ்வதற்கான ஆற்றலை பெற்றவர்களாக வாழ்வார்கள். இந்த யோசேப்பு புனிதர் வழியாக நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த திருக்குடும்ப வாழ்வை நம்முடைய குடும்பங்களிலும் வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆமீன். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? ஆஷிப் ரிஷோவுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ இக்குழந்தையை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான பெற்றோரை இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ஆஷிப் ரிஷோ, கிறிஸ்தவ சமூகம் உன்னை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உன் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உன் மீது வரைவார்கள். திருமுழுக்கு திருவள் சாதனத்தால் இறைவனுடைய புனித திருச்சபையில் இணை இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்காக புனிதர்களை நோக்கி மன்றாடுவோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியை, தூய யோசேப்புவை, தூய திருமுழுக்கு யோவானே, தூய பேதுருவை பவுலை, தூய தோமையாரை, தூய சவேரியாரை, தூய யாக்கோபுவை, இறைவனின் எல்லா புனிதர்களை நித்தியரான எல்லாம் வல்ல இறைவா, தீமை நாவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை ஜென்ம பாவத்தில் இருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவி குடிகொள்ள செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆஷிவ் ரிஷோ, உன் மீது கிறிஸ்து ரட்சகரின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உன்னை திடப்படுத்துவதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமீன். அன்பான பெற்றோரே, ஞான பெற்றோரே, திருமுழுக்கு என்னும் திருவிரல் சாதன வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இக்குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் தூய ஆவியினாலும் புது வாழ்வு பெறப்போகின்றார். இவரில் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ச்சியடையுமாறு இக்குழந்தையை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை. ஆகவே இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் விசுவாசம். அதிலேதான் இக்குழந்தையும் திருமுழுக்கு பெறப்போகின்றார். கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? தூய ஆவியையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம். இதுவே திருச்சபையின் விசுவாசம்.
இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் விசுவாசத்தில் ஆஷிவ் ரிஷோ திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையா எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியினாலும் உங்களுக்கு மறுபிறப்பளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலம் பூசுகிறார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுவீர்களாக. ஆமீன். கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுவீர்களாக. வெள்ளை துணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து முக்கோணமாக பிரித்து அந்த தலையில் போடுங்க. கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. ஆஷிவ் ரிஷோ, நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமீன். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பு பெற்றோரே, ஞான பெற்றோரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடத்தில் இந்த ஒளியானது ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மகனாக என்று வாழ்வாராக. விசுவாசத்தில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு சொல்ல தகுதி பெறுவாராக. ஊமையர் பேசவும் செவிடர் கேட்கவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் தந்தையாக இறைவனின் புகழும் மகிமை விளங்க காதால் கேட்கவும் அவ்விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரை செய்தருள்வாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்முடைய வேண்டுதல்களை கடவுளிடம் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். நல்ல மெய்ப்பனே, எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரை ஆசீர்வதியும். அவர்கள் மக்களிடம் அன்பு, பரிவு, இரக்கம், ஒற்றுமை போன்ற நற்பண்புகளை வளர்ந்திட தூய ஆவியின் வல்லமையை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் நாயகனே எம் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம் பங்கு சபைகளை, இயக்கங்களில் உள்ள நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவற்றின் மூலம் எடுக்கப்படும் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒற்றுமையோடு கூட்டு முயற்சியோடு செய்து பிறரை வாழ வைக்கும் அமைப்புகளாக உருவாக்கிட தூய ஆவியின் கழிகளை ஒளிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவா, போதைப் பொருட்களுக்கும் ஊடகங்களின் தாக்குதலுக்கும் அடிமையாகி வாழும் ஒவ்வொருவரையும் அரவணைப்பில் காத்தள்ளும். அவர்களை அழிவு பாதையிலிருந்து மீட்டு உமது அருள் பாதையில் வழிநடத்தி இறையரசை பரப்பும் இளையோராய் உருவாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா, கொரோனா நோயினால் துன்புறும் எம் சகோதர சகோதரிகளையும் அவர்களோடு அல்லலுறும் அவர்களது குடும்பங்களையும் உமது கரத்தில் தருகின்றோம். நீரே அவர்களது நோயினின்று விடுதலை தாரும். நாங்கள் எங்களால் இயன்றவரை உதவவும் இக்கொடிய நோய் உலகத்தில் இருந்து அகன்றிடவும் உமது தூய ஆவியின் வல்லமை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதி நிறைந்தவரே எம் இறைவா, மக்களிடையே இரக்கமும் நீதியும் சமாதானமும் அன்புடன் கூடிய நற்செயல்கள் பெருகவும் சுயநலம் பாராமல் தியாகத்தோடு உழைக்கும் நல்ல மனநிலை எம் பங்கிலுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் அமைதியாக எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, பல்வேறு வேண்டுதல்களை நாங்கள் உன் பாதத்திலே தந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இவையெல்லாம் தேவை என்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். உடைய திருவுள்ளத்தின்படி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீர் கனிவோடு காத்து பராமரித்தருளும். புனித யோசேப்பினுடைய முன்மாதிரியை சிந்திக்கின்ற இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்காக நாங்கள் சிறப்பான விதத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுக்கிறவர்களாக, நல்ல நம்பிக்கையை கொடுப்பவர்களாக, ஒருவர் மற்றவரை உயர்வாக மதிக்கிறவர்களாக, தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியை தங்கள் வாழ்வால் கொடுப்பவர்களாக நீர் அவர்களை வழிநடத்தி அருளும். குடும்பங்களுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிற தியாகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் தாமே உம்முடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்து காத்தருள ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். விண்ணக தந்தையின் நிழலாக அவர்கள் இருந்து பொறுப்புணர்வோடு தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நல்லவற்றை கற்றுக் கொடுப்பதற்கும் உழைப்பதற்கும் மாண்போடு தங்களுடைய வாழ்வை நடத்துவதற்கும் பொறுப்பாளர்களாக அவர்கள் செயல்பட நீரே ஒவ்வொருவரையும் உம்முடைய இறை ஞானத்தால் வழிநடத்துவீராக. பல்வேறு கஷ்டங்களோடும் கவலைகளோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கடன் பிரச்சனைகளால் வாழ்விழந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் புதிய நம்பிக்கையால் ஆண்டவர் வழிநடத்தி அருளும். திருமண வரன்களுக்காக, குழந்தை செல்வங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிற விண்ணப்பங்களை கனிவோடு கேட்டருளும். குடும்பங்களிலே சமாதானத்தை நிறைவாக தந்தருளும். பல்வேறு நோய்களால் கஷ்டப்படுகிற மக்களை உம் கரத்தால் தாங்கியருளும். கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மக்களையும் அச்ச உணர்வோடும் எதிர்கால நம்பிக்கையற்ற நிலையோடும் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீரே புதிய நம்பிக்கையால் வழிநடத்தியருளும், திடப்படுத்தியருளும். பல்வேறு கருத்துகளுக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய வேண்டுதல்கள், எண்ணங்கள் நிறைவேற உதவி செய்தருளும். இந்த நாளில் இந்த பலியை சிறப்பிக்கின்ற பக்த சபை இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு அமைப்புகளையும் சேர்ந்தவரையும் ஆசீர்வதித்து
அவர்களுடைய பணிகளை நல்ல முறையில் செய்வதற்கான அருளையும் ஆசிரியரையும் தந்து காத்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பவனி.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம்முடைய திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய்மையான இதயத்தோடு திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய புனித யோசேப்பை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையாக இருந்து காப்பாற்றினார். நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக நீர் ஏற்படுத்தினீர். எங்கள் வாழ்வுக்கு என்றும் துணையாக இருக்கும் காவலராகவும் எங்களுக்கு நீர் தந்துள்ளீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: உன்னத
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்பசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை, இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்களை கொடுத்து மன்றாடி ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பத்தாரையும் நிறைவோடு ஆசிர்வதியும். சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பித்து கொண்டாடுகின்ற இயக்கங்கள், சங்கங்கள், அவற்றில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் வழியாக குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல தலைவராக இருந்து குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும்படியாக இடத்திலே மன்றாடி ஜெபிக்கின்றோம். மேலும் தந்தையை, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
திருத்தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். நம் வேண்டுதல்களை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா எங்கெங்கும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா காதால மேகம் உண்டும் கனலானே நானே நாதா காதால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்து தேவை நீ தேவா எங்கெங்கும் பாடி பாடி உன்னை அழைத்து பாதை நீ நாதா மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைத்தேன் இறைவா 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 அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான் என என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான் என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான் என என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான் நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான் தேடி தேடி பாடி பாடி உன்னை அழைத்து பாதை வாசல் தேடி வருவேன் இறைவா 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 தாகம் கொண்டு நான் போல ஓடி வருவேன் என்னில் மாறி மாறுவேன் வாசல் தேடி வருவேன் தாகம் கொண்டு நான் போல ஓடி வருவேன் என் வழி துணையான தெய்வம் நீதான் என என்றும் தேற்றும் நல்ல தெய்வம் நீதான் என் வழி துணையான தெய்வம் நீதான் என என்றும் தேற்றும் நல்ல தெய்வம் நீதான் மேகம் கண்டும் கனலானே நானே நாதா கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா
இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் பாதுகாவலர் விழாவின் 2ஆம் நாள் இன்று உங்கள் அனைவருக்குமே விழா வாழ்த்துக்களை அருள்பணியாளர்கள் அருள் சகோதரிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் நம் பாதுகாவலர் சந்தியாகப்பர் வழியாக இறைவன் நம் அனைத்து குடும்பங்களையுமே ஆசீர்வதிக்கவும், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றவும், எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றவும் உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இனி நாள் வழிபாட்டிற்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர்கள், அதேவேளையில் மிக சிறப்பானதொரு மறையுரை நமக்கு வழங்கியவர்கள் அருள்பணியாளர் சார்லஸ் விஜு அவர்கள் தற்போது விழுந்தயம்பலம் பங்கினுடைய பங்கு பணியாளராக சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வகுப்பு தோழர், நேற்று ஒரு வகுப்பு தோழர் வந்திருந்தார். இவரும் என்னுடைய வகுப்பு தோழர் தான். ஒரே நாளில் குரு பட்டம் பெற்றோம். 3 ஆண்டுகள் மறை மாவட்டத்தினுடைய அன்பிய பணிக்குழுவை வழிநடத்திய வேளையில் நாங்கள் இருவரும் இணைந்துதான் அந்த பணிக்குழுவையும் வழிநடத்தினோம். அந்த வகையில் என்னோடு எல்லா விதங்களிலும் துணையாக இருக்கக்கூடியவர்கள், தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள், அருமையான ஒரு முறை அருமையான மறையுரையை இந்த நாளில் நமக்கு வழங்கினார்கள். ரொம்ப ரொம்ப யதார்த்தமான, நாம் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த மறையுரை சிந்தனைகள் அமைந்திருந்தன. குடும்ப பின்னணியில் எப்படிப்பட்ட குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் மிக சிறப்பான சிந்தனைகளை வழங்கி இருக்கிறார்கள். ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல அடையாளங்களை எல்லாம் வழங்கினார்கள். உண்மையிலேயே நம்முடைய பங்கு சமூகத்திலும் அத்தகைய ஒரு வெளிப்பாடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணமும் கூட. எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன பையனாக இருந்த வேளையில் ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக அம்மா வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள், காலையில் உள்ள வீட்டு வேலைகள். அப்பா தான் என்னை புறப்பட வைத்து இப்படி நாடியை பிடிச்சி தலை வாரி விட்டு பவுடர் போட்டு எங்களை கூட்டி வருவது எங்க அப்பாவுடைய வேலையாக இருக்கும். நாங்க முன்னால் உட்கார்ந்துருப்போம், அப்பா பின்னால் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் அதே போல ஒரு கொண்டாட்டத்தை இப்போதெல்லாம் பார்ப்பதற்கு அரிதாக இருக்கிறது. பல நேரங்களில் அப்பாக்கள் கோயிலுக்கே வரதில்லை, வந்தாலும் ஆலயத்திற்குள்ள வருவதில்லை. நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து விடுகிறார்கள். இந்த மறையுரையிலும் கூட தந்தையவர்கள் சுட்டி காட்டினார்கள். அன்பு எங்கே குறைபடுகிறதோ அந்த அன்பை வேறு இடத்தில் தேடுவார்கள். இப்போ குடும்ப தலைவர்கள் ஒரு குடும்பத்திற்கு அவர்கள் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துகின்ற ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்கிறது, அதை பயன்படுத்த வேண்டும் என்று மிக அருமையான மறையுரை சிந்தனைகளை வழங்கியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறவர்களை நாளையிலிருந்து குடும்ப தலைவர்கள் எல்லோரும் ஆலயத்திற்குள்ளாக இருப்பார்கள். வெளியில் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள் ஆலயத்திற்குள்ளாக வந்து வழிபாட்டில் பங்கேற்பார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் முன்மாதிரிகளாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். நாளை பொழுது எப்படி விடுகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல மறையுரை சிந்தனையை வழங்கி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அன்பு நண்பன் அருள்பணியாளர் சார்லஸ் விஜு அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பித்தவர்கள், நம் பங்கில் செயல்படுகின்ற அனைத்து பக்த சபைகள், இயக்கங்கள், சங்கங்கள் மிக அழகாகவே வழிபாட்டை திட்டமிட்டு வழிநடத்தி இருக்கிறார்கள். பகல் வேளையிலேயே வாசிக்கின்ற பயிற்சியை முடித்திருந்தார்கள். எல்லா விதங்களிலும் சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள். ஒரு சில அமைப்பினரை காண முடியவில்லை. பல அமைப்பினர் வந்திருந்த எல்லா வழிபாட்டு நிகழ்வுகளிலும் பங்கேற்றது மகிழ்ச்சி. வழிபாட்டை சிறப்பித்து அனைத்து பக்த சபைகள், இயக்கங்கள், சங்கங்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று பகல் முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளுக்கான தியானம் நடைபெற்றது. அவருடைய பெற்றோர்களையும் அழைத்திருந்தேன். நீக்கும் வரை எல்லோருமே வந்திருந்தார்கள், பொறுப்போடு பங்கேற்றார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வரல் சாதனத்தில் பங்கேற்று தங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அனைத்து பெற்றோருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் நானும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளையும் அவர்கள் எந்த விதமான சிரமமின்றி வழிபாடுகளில் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு முறை கூட என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. ஒரு புதிதாக ஒரு குழந்தை நம்முடைய திருச்சபையில் இணைந்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் நம்முடைய திருச்சபையில் இணைவதில்லை. எப்போது திருமலுக்கு கொடுக்கப்படுகிறதோ அப்போதுதான் அந்த குழந்தை திருச்சபையில் இணைகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டம் என்று ஒரு குழந்தையை நாம் இன்று வரவேற்றிருக்கிறோம். புனித திருச்சபைக்குள்ளாக நுழைந்திருக்கிறது அந்த குழந்தை ஆஷிப் ரிஷோ என்ற அந்த அன்பு குழந்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், தொடர்ந்து
இந்த குழந்தையினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் அதனுடைய உருவாக்கத்தில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு எல்லா விதங்களிலும் துணையாக இருப்போம். இந்த பெற்றோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நாளிலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வுகள் காலை சரியாக 10 மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலி ஆரம்பமாகும். முதல் திருவிருந்து திருவள் சாதனம் அங்கே அந்த திருப்பலியிலே வழங்கப்படும். குறித்த நேரத்தில் முதல் திருவிருந்து வருகின்ற பிள்ளைகளும் பெற்றோரும் வழிபாட்டில் பங்கேற்க ஆயத்தமாக வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு சமூகத்திலே கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளை கௌரவிக்கக்கூடிய நேரம் இது. வழிபாட்டிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தந்தை அவர்கள் அதற்கான பரிசுகளை இப்பொழுது வழங்குவார்கள். மேலும் மறைக்கல்வி மன்ற பிள்ளைகளுக்கான பரிசுகள் திருப்பலி நிறைவுற்றவுடன் இங்கே வைத்து நடைபெறும். ஆகவே யாரும் வெளியில் செல்ல வேண்டாம். அந்த பரிசுகளை பிள்ளைகள் பெற்று செல்கின்ற வரையிலும் பொறுமையோடு நீங்கள் இருக்கக்கூடிய இருக்கையிலே அமர்ந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி TK டிவிரா 500 மதிப்பெண்களுக்கு 454 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பரிசு வழங்கி கௌரவிக்கின்றோம். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் டெனில் என்ற சிறுவன் 600 மதிப்பெண்களுக்கு 511 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான். அவனையும் வாழ்த்துகிறோம். அவனுக்கு நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக பாராட்டுகள். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பை வழிகாட்டியாக கொண்டாடும் இந்த நாளில் உமது குடும்பத்தை இந்த திருப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் எம் குடும்பங்களை பாதுகாத்து உமருள் கொடைகள் எங்களில் என்றும் நிலைத்திருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதற்குரியவர்களை மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருப்பலி திருவழிபாடு மிக சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. அனைத்தும் நேர்த்தியாக, அதுபோன்று நல்ல அர்த்தமுள்ள பாடல்களை இணைந்து பாடகர் குழுவினர் பாடினார்கள். அதுபோன்று எல்லோரும் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கெடுத்ததை பார்க்க முடிந்தது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அதே வேளையிலே இந்த விழாவிற்கு அழைத்த அன்பு நண்பர் பெனிட்ரோ அவர்களுக்கும் இணை பங்கு தந்தை அவர்களுக்கும் இன்னும் சகோதரர்களுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியும் விழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. குடும்பமாய் வாழ சென்று வாருங்கள். இறைவன் துணை நிற்கின்றார். இறைவனுக்கு நன்றி. ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாராதனை இத்திசையும் புரிவோம்.
பேராலே ஆமென்.